வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தக்காளி சட்னி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்குலாம் வந்துட்டு ரொம்ப ஏற்றது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் தக்காளி சட்னி தெரியும். ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்துட்டு நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயமும் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்குது, காரமாகவும் இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணோன்னா நல்லா காரமாக இருக்கும். ஸோ நம்மளோட விஷ் தான், எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஆயிலில் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். தக்காளி தான் வந்துட்டு மெயின் இதில். ஸோ தக்காளி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு சுவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க வந்துட்டு தக்காளி நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2யும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்க தான் நமக்கு வந்துட்டு இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து அரை மூடி தேங்காய் வந்துட்டு நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம தேங்காய் ஆட் பண்ணாமையும் செய்யலாம். ஆனால் நமக்கு தக்காளி சேர்த்து அந்த புளிப்பு சுவை இருக்கிறதுனால தேங்காய் ஆட் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதே சமயம் காரமாகவும் இருக்கும். நான் வந்துட்டு ட்ரை சில்லி வரமிளகாய் வந்துட்டு 10 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரமாகவே சாப்பிட்றதுனால நான் 10 வரமிளகாய் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சமாக புளி, நமக்கு தெரியல எவ்வளோ அளவு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சமாக ஒரு புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் வந்துட்டு உப்பு. இந்த சட்னி வந்துட்டு 4 பேர் சாப்பிட்லாம். ஸோ தக்காளி, வெங்காயம், தேங்காய், மிளகாய் எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்துட்டு அரைக்கணும். ஸோ அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். அப்புறம் சட்னி ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். நமக்கு ஒரு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் வந்துட்டு தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி வந்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இதை வந்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நான் தாளிச்சிருக்கேன். எனக்கு உளுந்து போட்டு நிறைய உளுந்து போட்டு தாளித்தா ரொம்ப பிடிக்கும். தோசை தொட்டு சாப்பிடும்போது அது நல்லா நறுக்குன்னு கடிச்சிட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா. ஒரு தோசை கல் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி சட்னி வந்துட்டு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு வந்துட்டு பத்தாது இந்த சட்னி செஞ்சோன்னா இட்லி, தோசைக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இந்த சட்னி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு மொறு தோசை வந்துட்டு ரெடி ஆகிருக்கு. இந்த தக்காளி சட்னிக்கு வந்துட்டு சூடாக நம்ம வந்துட்டு சாப்பிட்டோன்னா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி சாப்பிட்டாலும் சரி, தோசை சாப்பிட்டாலும் சரி, இந்த சட்னி கூட வந்துட்டு இட்லி, தோசையும் சூடாக சாப்பிடுங்க. அப்போ தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மொறு தோசைக்கு ஒரு சூப்பரான தக்காளி சட்னி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இது செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுக்கும். குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் பண்ணுறதுனா வந்துட்டு நம்ம இது ஈஸியாக பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப் சரி, ஒர்க்கிங் உமன் சரி, யாராக இருந்தாலும் என்னடா இன்றைக்கி டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு மண்டையை போட்டு நம்ம பிச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்ம குயிக்காக வந்துட்டு இதை வந்துட்டு செஞ்சு கொடுத்துர்லாம். ஒருவேளை நம்ம தக்காளி, மிளகாய் வந்துட்டு சேர்க்கறதுனால காரமாகவோ புளிப்பாகவோ இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் ஸ்வீட் கொடுக்கும். நமக்கு வந்துட்டு தக்காளி சட்னி இன்னும் வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.